ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தி டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மார்ச் 11லேருந்து ஏப்ரல் 2 வரைக்கும் அவங்களோட பப்ளிக் எக்ஸாம்ஸை எழுதினாங்க. இப்போ ரிசல்ட்ஸ்க்காக ஆவலாக காத்துட்ருக்காங்க. அதை பற்றி டிஎன் கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10ஆம் வகுப்பு ரிசல்ட் தேதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வரும் புதன்கிழமை மே 20ஆம் தேதி வெளியாகும் என தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. அதாவது கம்மிங் வெட்னஸ்டேவான மே 20 அன்னைக்கு மார்னிங் 9:30க்கு ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்லேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, கடந்த மார்ச் 10 ஏப்ரல் 6 வரை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெற்றன. அதாவது எப்போ நடைபெற்றுச்சுன்னு சொல்கிறாங்க. www.tnresults.nic.in அல்லது www.dge.tngovernment.in ஆகிய இணையதளங்கள் வாயிலாக தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது இந்த 2 வெப்சைட்ஸில் நீங்கள் எதெல்லாம் வேணாலும் ரிசல்ட் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. தமிழகம் முழுவதும் சுமார் 10 லட்சம் மாணவர்கள் பொதுத் தேர்வு முடிவுக்காக காத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது தமிழ்நாடு முழுக்க 10 லட்சம் பேர் ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மே 20 அன்னைக்கு கரெக்டாக காலையில் 9:30 AM ரிசல்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக போட்டிங்கனாலே வந்துடும். ஒரு சிலருக்கு டேட் ஆஃப் பர்த் பர்த் சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருக்கும், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் ஒன்று இருக்கும். நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்க டேட் ஆஃப் பர்த், அந்த டேட் ஆஃப் பர்த் போட்டால் தான் ரிசல்ட்ஸ் வரும். நீங்கள் ஹால் டிக்கெட்டை ப்ரிஃபர் பண்ணுறது பெஸ்ட்டு, ஓகேவா? அதே மாதிரி மே 20 அன்னைக்கு காலையில் 9:30க்கே எல்லாருமே ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னு வேகமாக பார்க்குறதால கொஞ்சம் சர்வர் டவுனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டக்குன்னு வராது. நீங்கள் ஒரு 9:35 9:40க்காக பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்துடும். நீங்கள் எதிர்பார்த்த மார்க் கிடைக்கலனாலும் ஃபீல் பண்ணாதீங்க. இது உங்களோட நீங்கள் நல்லா எழுதியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் எந்த சப்ஜெக்ட் தோணுதோ அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு ஸ்கேன் காப்பி போடுங்க. 275 rupees ஒரு சப்ஜெக்டோட ஸ்கேன் காப்பிக்கு. நீங்கள் அது போட்டுட்டு அப்புறமா அது வரும் ஒரு 2 week 3 weeks கழிச்சு. அப்புறமா நீங்கள் அஃபிஷியல் ஆன்சர் கீயோட வச்சு செக் பண்ணிவிட்டு மார்க் வர மாதிரி இருந்துச்சுன்னா அது ரீவேல்யூஷன் பண்ணுமா ரீடோட்டலிங் பண்ணுமான்னு டிஸ்கஸ் பண்ணி உங்கள் ஸ்கூலில் அப்புறமா அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் கரெக்டாக எழுதி அவங்க தப்பு போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக மார்க் வரும். அதே மாதிரி இந்த ரிசல்ட்டில் மார்க் கம்மியாக வந்தால் ஃபீல் பண்ணாதீங்க. இதை வச்சு உங்களோட லைஃப் கிடையாது. இது ஜஸ்ட்டு குரூப் எடுக்கிறதுக்காக மட்டும்தான். நீங்கள் நெக்ஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாமில் நல்லா எழுதலாம். அதே மாதிரி இந்த ஸ்கேன் காப்பி, ரீவேல்யூஷன், ரீடோட்டலிங் இதெல்லாம் என்றைக்கு அப்ளை பண்ணலாம் போடலாம் அப்படின்ற அப்டேட்ஸ் பற்றி நம்ம சேனலில் ரெகுலராக வரும். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.